வணக்கம் மக்களே. இந்த 4-5 நாளாக சவுதி, அதாவது ஒரு நல்ல வளம் பொருந்திய நாடு, அந்த நாடு வெள்ளப்பெருக்கில் மூழ்கி கிடக்குது. என்ன ஆச்சு, மக்களில் என்ன நிலமையில் இருக்காங்கன்னு இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரதர்ஸ். நான் உங்கள் மௌலி. சவுதியில் 2 பகுதி, முக்கியமான பகுதிகள், யான்பு அண்ட் ஜெட்டா. இந்த 2 ஊரில் டிசம்பர் 7ஆம் தேதியிலேருந்தே மழை ஹெவியாக பெஞ்சிட்ருக்குது. ஸோ இதன் காரணமாக அங்கே வெள்ளப்பெருக்கு, வெள்ளத்தில் அவ்வளோ பாதிப்பு அடைஞ்சிருக்குது. இன்னொன்று என்னென்னா, அங்கே பலத்த காற்று வீசுது, ரெயின்ஃபால் அதிகமாக இருக்குன்னு வானிலை அறிக்கை இன்னி வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. யான்புவில் பில்டிங்ஸ் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு மக்களே. ரோட்ஸ், எந்த ரோடுமே கண்ணுக்கே தெரியல. ரோட்டுக்கு மேலே ஒரு 2 அடிக்கு தண்ணி நிற்குது. அந்தளவுக்கு அதில் வெள்ளப்பெருக்கு ஓடிட்டுருக்குது. இன்னொன்று என்னென்னா, ஜெட்டா இது ஃபார்முலா 1 சர்க்கியூட்டுக்கு ரொம்ப ஃபேமஸான ஊர். அங்கே ஸ்கூல்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. யாருமே வீட்டை விட்டே யாரும் வெளியே வர முடியல. இல்லை ஸ்கூல் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க, ஸ்கூல்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எல்லாமே பிளாக்டு. அங்கே எதுவுமே பண்ண முடியாத நிலமையில தான் மக்கள் இருக்கிறாங்க இப்போது. அதாவது ஒரு ரிப்போர்ட் படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெட்டாவில் ஆவரேஜ் ரிப்போர்ட் ஆஃப் நவம்பர் டிசம்பரில் எடுத்திங்கன்னா 23 மில்லிமீட்டர் மழை தான் பெய்யும். அதே ஒரு ஆனுவல் ரிப்போர்ட், ஒரு வருஷம் ஃபுல்லாக எவ்வளோ பெஞ்சிருக்குன்னு ஒரு ஆவரேஜ் எடுத்தாலும் 55.6 மில்லிமீட்டர் மழை தான் பெய்யும். பட் இப்போது எப்படி பெஞ்சிருக்குன்னா, 6 மணி நேரத்துலேயே 179 மில்லிமீட்டர் மழை அந்தளவுக்கு பெஞ்சிருக்கு. அப்போ எவ்வளோ ஹெவி ரெயின்ஃபால் இருக்குன்னு நினச்சி பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெஞ்சிட்ருக்கு மக்களே. ஆலங்கட்டி மழைங்கிறது நிறைய இடத்துல அதிசயமாக தான் பெய்யும். பட் அங்கே ஃபுல்லாக ஆலங்கட்டி மழையாக தான் பெய்யுது, கல்லுக்கல்லாக விழுகுது எல்லா இடத்துலையும். வேர்ல்டு ஃபேமஸ் ஏர்போர்ட்டுன்னு கேட்டால் ஜெட்டா ஏர்போர்ட்டை தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. அவ்வளோ ஃபேமஸான ஏர்போர்ட், அவ்வளோ பெரிய ஏர்போர்ட். அந்த ஏர்போர்ட்டே வெள்ளத்தில் மூழ்கி கிடக்குது. அந்தளவுக்கு அங்கே மழை பெஞ்சிருக்கு. இன்னொன்று என்னென்னா, சவுதி கவர்மெண்ட் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கும் நேற்று கொடுக்கல, அவங்க டிசம்பர் 4ஆம் தேதியிலேருந்தே ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. மக்கள் யாரும் தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் வந்த ரிப்போர்ட்டில் 2 பேர் மட்டும்தான் இறந்துருக்காங்க. ஸோ பெரிய லெவலில் உயிரிழப்பு பற்றி எதுவும் தகவல் வரல. பட் ஆனால் இன்னும் நிறைய பில்டிங்குள்ளே வெள்ளத்தினால வெளியே வர முடியாமல், சாப்பாடு இல்லாமல் சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள காப்பாற்றுறதுக்கு ரெஸ்கியூ டீம் முடிஞ்ச அளவுக்கு போராடிட்டுருக்குறாங்க. அவங்களோட ரெஸ்கியூ ப்ராசஸும் போயிட்டு தான் இருக்குது. நேஷனல் சென்டர் ஆஃப் மெட்ராலஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சவுதியில் நிறைய இடங்களில் ஹெவி ரெயின்ஃபால் கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அங்கே தண்டர்ஸ்டார்ம்ஸோட ஃப்ளட்டு வரும், அந்தளவுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஃப்ளாஷ் ஃப்ளட்டை ட்ரிகர் பண்ணுற மாதிரி மழை ரொம்ப இன்டென்ஸாக பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் எங்கெங்கெல்லாம்னா, மெக்கா, மெதினா, குவசிம், இந்த மாதிரி சவுதியோட முக்கியமான இடங்களில் இந்தளவுக்கு மழை பெய்யுங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. மக்களே, ஆல்ரெடி ஸ்ரீலங்காவில் எந்தளவுக்கு மழை பெஞ்சு எவ்வளோ உயிரிழப்புகள், எவ்வளோ சேதாரங்கள்னு எல்லாம் பார்த்தோம். சவுதி இன்னொரு ஸ்ரீலங்காவாக ஆயிடக்கூடாதுன்னு எல்லாம் வேண்டிக்குவோம். அங்கே மக்கள் எல்லாம் சீக்கிரம் பழைய நிலைமைக்கு வரணும், அங்கே உயிரிழப்புகள் அதிகமாக வரக்கூடாதுன்னு நம்மளும் வேண்டிக்குவோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.